ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ தாங்க. என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி பார்த்துக்கு நானும் என் ஃப்ரெண்டு பிரவீனும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு போயிருந்தோம். என் பிரவீன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான தலை ஃபேனு, அதாவது ஏகே ஃபேனு. அதனால் பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டே போகணுன்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தோம். படம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே டு டீசன்ட் லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா நீ தளபதி ஃபேனு நீ எப்படி தான் சொல்லுவ அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு மூவி ஃபேனாகவே சொல்கிறேன். படம் வந்து ஓகே டு டீசன்ட் லெவலில் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான். மகிழ் திருமணி சாரே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்குங்கனால எனக்கு அந்த பிரேக் டவுன் படத்தோட கதை வந்து நான் கேட்டிருக்கேன். மொக்கமுன்றில் கேட்டேன் கதை விளக்கம். ஆனால் அது வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. கதை ஒன்றும் அந்த பெரிய சுவாரஸ்யமாக இருக்க கதையெல்லாம் இல்லை. அதை வந்து மகிழ் திருமணி சார் வந்து அந்த ஒன்லைனை எடுத்து டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகோ பண்ணிடலான்னு ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் அந்த அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். தடம் அளவுக்குலாம் பண்ண முடியாது இந்த கதையில். அதான் டீசெண்ட் அளவுக்கு பண்ணியிருக்காரு. படம் வந்து ஓகே டு டீசெண்ட் லெவலில் தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு பிரவீன் தீவிரமான தலை ஃபேனு. அவனுக்கே பார்த்தீங்கன்னா படம் ஓகே தான்ங்கிற மாதிரி தான் அவனே சொல்லியிருந்தான். ஏன்னா அவன் அடுத்த படம் குட் பேட் அக்லிக்கு தான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டான். இந்த படத்துக்கு நான் அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். அதனால் ஆனால் காசு கொடுத்து போய் பார்த்தது படம் ஒர்த்து தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு ஹாலிவுட் படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விஷுவல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார். ஏகே வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதேமாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாமே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரோல் அவங்க எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவாலிகா சாங் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா கலர்ஃபுல்லாக விஷுவலாகவும் சரி டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லாவே இருந்துச்சு. அது என்ஜாய் மாஸ் மூமெண்ட்டு தேட்டர் மெட்டீரியலாக அந்த சாங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாம் தேட்டரில் போய் அந்த சாங் பாருங்க நல்லாவே விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே படம் வந்து ஓகே தான். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் விறுவிறுன்னு கொஞ்சம் போச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. டீசெண்டாக எடுத்து டீசெண்டாக முடிச்சுட்டாங்க. ஓவர் லெவல் இல்லை, ஆனால் படம் நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். ஏகேக்கு இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக சூட் ஆணுச்சு. ஏகே வந்து நல்லாவே நடிச்சிருந்தார். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.